Welcome to HB Maths channel. இன்னைக்கு நம்ம 10th Maths State Board Syllabus Chapter 1 Relation and Functionல Exercise 1.4 தான் பார்க்க போகிறோம். And இந்த எக்ஸசைஸ்க்கான definition and examples வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோஸ் பாருங்கள். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Determine whether the graph given below represent function. Give reason for your answer concerning each graph. ஸோ நம்ம நார்மலாக வந்து டெஃபினேஷனில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, டெஃபினேஷனாக இருக்கட்டும் எக்ஸாம்பிள்லையுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிற ஃபங்க்ஷன் வந்து அது வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. அது வந்து 1 to 1 இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான அதேமாதிரி டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் மேப்பிங் ஆகியிருக்கணும். ஸோ நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுட்டு அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இன்னொரு வே ஆஃப் மெத்தட் இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வந்த ஃபங்க்ஷன்ஸை கிராஃபில் வந்து பாயிண்ட்ஸை டிப்ளாய் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணி நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அந்த ஷேப்பில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் அப்படி இல்லைன்னா ஹாரிசாண்டல் லைன், ஸோ அந்த லைனை யூஸ் பண்ணும்போது அது எக்ஸாக்டாக ஒரு பாயிண்டில் மட்டும் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிராஃப்லேயுமே நம்ம என்ன பண்ணணும்னா வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணி இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க வந்து கிராஃபாகவே கொடுத்துட்டாங்க. அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கான பாயிண்ட்ஸை அவங்க கிராஃபாகவே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த கிராஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் பார்த்த மாதிரி வெர்டிக்கல் லைன் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த கிராஃப்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் கலர் லைன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது வந்து ஒரு வெர்டிக்கல் லைன். அந்த ஃபங்க்ஷன், அந்த பிங்க் கலர் கிராஃப் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த லைன் வந்து ஃபங்க்ஷனோட லைன், ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட் பண்ணி அது ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. அதுதான் இந்த பிங்க் கலர் லைன். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த பிங்க் கலரில் நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே வந்து எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டு, இங்கே ஒய் அப்படிங்கிற பாயிண்ட், 2 பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டோடவும் மேப் ஆகியிருக்கு அண்ட் இந்த பாயிண்ட்டோடவும் மேப் ஆகியிருக்கு. ஸோ அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஃபங்க்ஷனில் ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ இது மாதிரி 2 பாயிண்ட் வரும்போது அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். The vertical line cuts the graph at x and y. The given graph does not represent a function. ஸோ இந்த மாதிரி கிராஃபில் 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த கிராஃப் என்ன, அது நாட் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். சேம் அந்த கிராஃப் அப்படி எடுத்துகிட்டு அந்த லைனில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணலாம். இப்போ ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது நமக்கு இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது, P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லைங்களா. ஸோ வேறு எந்த பாயிண்ட்டோடவும் அது இன்டர்செக்ட் ஆகலை. The vertical line cuts the graph at most 1 point P. The given graph represent a function. ஸோ 1 பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகுச்சு அப்படின்னா அது என்னது, அது ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். கிராஃபில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட், சிங்கிற பாயிண்ட், இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணும்போது 3 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. The vertical line cuts the graph at A, B and C. The given graph does not represent a function. ஸோ என்ன மீனிங், இங்கே ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஓகே, சம் வேல்யூ, அந்த வேல்யூ இந்த பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்டோட, அதாவது அங்கே ஒரு பாயிண்ட்டோட மேப் ஆகியிருக்கு அண்ட் பிங்கிற பாயிண்டில் இருக்கிற அந்த வேல்யூவோட மேப் ஆகியிருக்கு அண்ட் சிங்கிற பாயிண்டில் இருக்கிற ஏதோ ஒரு எலிமெண்ட்டோட மேப் ஆகியிருக்கு. ஸோ அப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு 3 இமேஜ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த கிராஃப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நாமளாக ஒரு எலிமெண்ட்டுக்கு 3 இமேஜ் இருக்கக்கூடாது இல்லைங்களா, அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ நம்ம கிராஃபில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா P அப்படிங்கிற 1 பாயிண்ட் மட்டும்தான் என்ன ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது, கட் ஆகுது இல்லைங்களா. ஸோ the vertical line cuts the graph at most 1 point P. The given graph represent a function. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டினில் வந்து வெர்டிக்கல் லைன் கொடுக்கலாம்,
இல்லை ஹரிசாண்டல் லைனும் கேட்கலாம். ஸோ ஹரிசாண்டல் லைன் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டலில் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அப்படி இன்டர்செக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன். இன்டர்செக்ட் ஆகலை, 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது இல்லை 3 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். Next, second question, let a function f from a to b be a function defined by f of x equal to x divided by 2 minus 1 where a equal to 2, 4, 6, 10, 12 and b equal to 0, 1, 2, 4, 5, 9 represent f by set of ordered pairs, a table, an arrow diagram, a graph. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து a to bக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, f of x equal to x divided by 2 minus 1. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அண்ட் ஏவோட வேல்யூன்னு என்னென்னு கொடுத்துட்டாங்க அண்ட் பி என்னென்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது என்னது டொமைன், பி அப்படிங்கிறது கோடொமைன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு செட்டு தான் என்னது டொமைன், செகண்ட் செட்டு வந்து கோடொமைன். ஸோ இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஈக்குவேஷனில் நம்ம எது சப்ஸ்டியூட் பண்ணணும், எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏங்கிற டொமைனோட வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நார்மலாக எந்த ஃபங்க்ஷன்ஸ்லேயுமே சரி இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம அந்த ஏங்கிற ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பிங்கிறதுல இருக்கிற எலிமெண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஸோ ஏ பி டொமைன் அண்ட் கோடொமைன் எடுத்து எழுதியாச்சு. அண்ட் ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் என்னது, f of x equal to x divided by 2 minus 1. ஸோ எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அந்த ஈக்குவேஷனில் x அப்படிங்கிற இடத்துல ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்னது, அதோட எலிமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னது 2. ஸோ 2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் எக்ஸுக்கு பதிலாக. f of 2 equal to இங்கே x by 2 இருக்கிறதுனால x என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 2. 2 divided by 2 minus 1. அண்ட் டிவைடில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிவைடட் பையில் டிவைட் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ 1 2s are 2, 1 2s are 2. ஸோ இங்கே என்ன கிடைக்கும் 1. 1 minus 1 equal to 0. ஸோ சேம் ஈக்குவேஷனில் நெக்ஸ்ட் வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுங்கிறதுல 4. ஸோ f of xங்கிறதுல f of 4 equal to xங்கிறதுல again 4. ஸோ 4 divided by 2 minus 1. ஸோ இது 2ஆல் டிவைட் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ இது ரெண்டுமே என்ன, அது ஈவன் நம்பர், 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 1 2s are 2, 2 2s are 4. ஸோ வாட் இஸ் த ரிமைனிங் 2. 2 minus 1, இங்கே 2 minus 1 and 2 minus 1 என்னது டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும்போது சப்ராக்ஷன் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும் இல்லைங்களா. ஸோ இது ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு வாட் இஸ் த வேல்யூ 1 and பிக்கஸ்ட் நம்பர் என்னது 2. 2ஓட சைன் என்னது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் 1. நெக்ஸ்ட் வந்து f of 6. ஸோ எக்ஸுங்கிற இடத்துல 6. நெக்ஸ்ட் வந்து 6 10 12 சப்ஸ்டியூட் பண்ணலாம். சேம் ஈக்குவேஷன் 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே 6 அண்ட் இங்கே 6 divided by 2. ஸோ ரெண்டுமே ஈவன் நம்பர், காமனாக டிவைட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் என்னது 2. அப்போ 1 2s are 2, 3 2s are 6. வாட் இஸ் த ரிமைனிங் 3 இல்லைங்களா. ஸோ 3 minus 1 equal to 2. நெக்ஸ்ட் வந்து சேம் ஈக்குவேஷனில் 10 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 10 equal to 10 divided by 2. ஸோ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். சேம் ஈக்குவேஷன் ஓகேங்களா. இந்த சேம் ஈக்குவேஷனில் தான் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 10 divided by 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணலாம் இல்லைங்களா. ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர். ஸோ 1 2s are 2, 5 2s are 10. ஸோ வாட் இஸ் த ரிமைனிங் 10. சாரி 5 minus 1 equal to 4. நெக்ஸ்ட் வந்து f of 12 ஏங்கிற டொமைனில் இருக்கிற வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரோம். அண்ட் f of 12 equal to 12 divided by 2. 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 2s are 2, 6 2s are 12 minus 1. அப்போது 6 minus 1 and 6 minus 1 என்னது
5. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இல்லைங்களா. கிவன் ஈக்குவேஷனுக்கு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 டைப்பில் வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்மளை வந்து ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, செட் ஆஃப் ஆர்டர்டு பேஸில் எடுத்து எழுதணும். அண்ட் செகண்ட் வந்து டேபிள் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அண்ட் தேர்ட் வந்து ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் கொஷின் வந்து கிராஃபில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் என்னது, இந்த வேல்யூஸ். இப்போ நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோது அதோட ஃபங்க்ஷன் என்ன வந்திருக்கு, 0. ஓகேங்களா. அப்போது ஃபங்க்ஷன் ஆஃப் 2ஓட வேல்யூ என்னது 0. அப்போ 2 மேப்பிங் டு என்னது 0, 4 மேப்பிங் டு 1. ஸோ இதை நம்ம ஆர்டர்டு பேரில் எப்படி எடுத்து எழுதணும், x, y அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா. ஆர்டர்டு பேர் ஃபார்மேட் என்னது x, y. அப்போது இந்த x, y நம்ம எப்படி எழுதணும், 2, 0, 4, 1. ஸோ அந்த ஆர்டரில் எடுத்து எழுதணும். ஸோ அந்த ஆர்டரில் எடுத்து எழுதும்போது என்ன வரும், 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. ஸோ இந்த மாதிரி f ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸை நம்ம இந்த மாதிரி ஆர்டர்டு பேரில், ஸோ அந்த எலிமெண்ட்டு அதோட ஃபங்க்ஷன் வேல்யூஸ் இந்த மாதிரி x, y அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இந்த செட் ப்ராக்கெட்குள்ளே ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் என்னது, செட் ஆஃப் ஆர்டர்டு பேஸ் ஃபார்மேட். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட் ஃபார்மேட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, செகண்ட் வந்து டேபிள் ஃபார்மில் வந்து ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. சேம் அதே தான், எக்ஸு அதோட ஃபங்க்ஷன் என்ன நம்ம சொல்லுவோம், f of xன்னு சொல்லுவோம். ஸோ சேம் அதே தான். நம்ம 2ங்கிற எலிமெண்ட்டை நம்ம எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, 0. அண்ட் 4 எலிமெண்ட்டை நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு, 1. அப்போது 2ஓட ஃபங்க்ஷன் 0, 4ஓட ஃபங்க்ஷன் 1, 6ஓட ஃபங்க்ஷன் 2, 10ஓட ஃபங்க்ஷன் வேல்யூ 4, 12ஓட ஃபங்க்ஷன் வேல்யூ 5. ஓகேங்களா. ஸோ எக்ஸுங்கிற எலிமெண்ட்டா அண்ட் அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ இந்த மாதிரி டேபிளில் ரெப்ரசென்ட் பண்ணுறது டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து ஆரோ டயக்ராம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும், 2 செட்டுக்குள்ளே மேப் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ நமக்கு நார்மலாக டொமைன் அண்ட் கோடொமைன் கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. வாட் இஸ் ஏ, பி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ ஏங்கிற செட்டை இங்கே எழுதிட்டு அண்ட் பிங்கிற செட்டையும் இங்கே எழுதிடலாம். அண்ட் இந்த எலிமெண்ட் எல்லாமே என்னது ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஏ, வாட் இஸ் பி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 2, 4, 6, 10, 12, 0, 1, 2, 4, 5, 9. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிங்கிற கோடொமைன் கொடுத்துருக்கிறதுனால அந்த பியில் இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கொஸ்டினில் பின்னு கொடுக்கல அப்படின்னா டேரெக்டாகவே நம்மளுக்கு ஃபங்க்ஷனில் வந்த வேல்யூவே அந்த பிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எலிமெண்ட் இல்லைங்களா. ஸோ அந்த எலிமெண்ட்டை நம்ம இங்கே போட்டுட்டு ஃபங்க்ஷன் வைப்போ மேப்பிங் பண்ணலாம். 2 என்னது, மேப்பிங் டு 0. ஸோ 2 மேப்பிங் டு 0, 4 மேப்பிங் டு 1, 6 மேப்பிங் டு 2, 10 மேப்பிங் டு 4, 12 மேப்பிங் டு 5 அண்ட் 9 வந்து எந்த மேப்பிங்கும் ஆகலை. ஓகேங்களா. ஸோ அது அப்படியே ரிமைனிங் இருக்குது. ஸோ பியில் வந்து இந்த மாதிரி, அதாவது கோடொமைனில் இதுனா எலிமெண்ட் வந்து மேப் ஆகலைனாலும் நம்மளுக்கு இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா. ஆனால் அந்த ஏங்கிற டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் என்ன ஆகியிருக்கணும், மேப்பிங் ஆகியிருக்கணும். பியில் வந்து சில எலிமெண்ட் வந்து மிஸ் ஆகலாம். ஸோ அதெல்லாம் வந்து இன்டூ ஃபங்க்ஷனில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அதே சேம் பாயிண்ட்டை கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ், ஒய் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அண்ட் நமக்கு இங்கே வந்து இந்த கொடுக்குறோம்ல கீழே வந்து வேல்யூ எப்படி கொடுக்கணுன்னா, நம்மளுக்கு என்ன பேஸில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பரில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 10. ஸோ 2ஓட மல்டிபிளாக இருக்குது நமக்கு இருக்கிற டொமைனில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 2, 4, 6, 8, 10 அப்படின்னு ட்வைஸில், ஸோ ஈவன் நம்பராக பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1, 2, 3, 4 தான் கொடுக்கணும்னு தேவையில்லை. 2, 4, 6, 8 அப்படின்னு ஈவன் நம்பரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 14 வரைக்கும் நம்ம பாயிண்ட் வந்து கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போது 1, 2ன்னு கொடுக்காம வெறும் ஈவன் நம்பரில் 2, 4, 6, 8, 10ன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாமே அது ஈவன் நம்பர். ஸோ ஆட் நம்பரே இல்லை. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈவன் நம்பர் வர மாதிரியான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் வையில் இந்த பிங்கிற கோடொமைனில் இருக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 0, 1, 2, 4, 5, 9 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா. ஸோ 9 வரைக்கும் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன, அது ஈவன் நம்பர், ஆட் நம்பர், 0 எல்லாமே ஆட் ஆகுது.
ஸோ நீங்கள் 1 2 3 4 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ 9 வரைக்கும் இங்கே கிராஃப் வரும், இங்கே 7 வரைக்கும் நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து 9 வந்து என்ன ஆகல, அதுக்கு மேப்பிங்கே இல்லை. ஸோ 5 வரைக்குமே நம்மளுக்கு எழுதினாலே போதும். ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட்? 2, 0. ஸோ 2, 0 அப்படிங்கிற ஆர்டர் ஃபார்மேட் இல்லைங்களா. அப்போ 2ங்கிறது என்னது? எக்ஸோட வேல்யூ, 0ங்கிறது ஒய்யோட வேல்யூ. சேம் அதே தான். நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் வேல்யூவை எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், ஒய் வேல்யூவை ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 2, 0 நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 2 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 2 எங்கே இருக்குது? அண்ட் ஒய் ஆக்சிஸில் 0 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த நேராக பாயிண்ட் பண்ணிடணும் 2, 0. அண்ட் 4, 1 4 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 4க்கு நேராக ஒய் ஆக்சிஸில் 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 4, 1. நெக்ஸ்ட் வந்து 6, 2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 6 பார்க்கணும். 6 இங்கே இருக்குது. 6க்கு நேராக ஒயில் 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 6, 2 இங்கே பாயிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னது? 10, 4. 10 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில். 10க்கு நேராக எங்கே 4 இருக்குது? ஒயில் இங்கே இருக்குது. ஸோ 10, 4 இந்த பாயிண்ட். அண்ட் 12, 5. ஸோ 12க்கு நேராக ஒயில் 5. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணுமே கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணுறது கிராஃப் ஃபார்ம். எந்த பாயிண்ட்டோ இல்லை, சேம் நம்மளுக்கு ஃபங்க்ஷனில் வந்த வேல்யூ தான் நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேபிளாக இருக்கட்டும், ஆரோ டயக்ராமாக இருக்கட்டும், கிராஃபாக இருக்கட்டும், சேம் பாயிண்ட்டை டிஃப்ரெண்ட் வேயில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், represent the function f equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 through an arrow diagram, a table form, a graph. ஸோ நம்மளுக்கு என்னது ஃபங்க்ஷன் வந்து டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்டர்டு ஃபார்மேட்டில் என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 டைப்பில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆரோ டயக்ராம், செகண்ட் வந்து டேபிள் ஃபார்ம், தேர்ட் வந்து கிராஃப். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து எடுத்து எழுதுறோம். ரொம்ப ஈஸி இல்லைங்களா. ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட் நம்ம இந்த 3 டைப்பில் அந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஆரோ டயக்ராமில் மேப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டொமைன் வேணும், கோடொமைன் வேணும் இல்லைங்களா. ஸோ டொமைன் இருந்தால் தான் அதில் இருக்க எலிமெண்ட்டை நம்ம வந்து ஃபங்க்ஷனோட மேப் பண்ண முடியும், பிங்கிற கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டோட. ஸோ அப்படி இருக்கும்போது டொமைன் கோடொமைன் எங்கே கொடுக்கவே இல்லையே, எப்படி மேப் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இந்த பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1, 2, 2, 2, இதில் ஃபஸ்ட்டு வர எல்லா வேல்யூம் என்னது, 1, 2, 3, 4, 5 அதெல்லாம் என்னது, ஏங்கிற டொமைனோட எலிமெண்ட். அண்ட் இந்த செகண்டாக வர எலிமெண்ட்லாம் என்ன அப்படின்னா பிங்கிற கோடொமைனோட எலிமெண்ட். ஓகேங்களா. ஏன்னா இது எக்ஸ், ஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எடுத்து எழுதுகிறோம். ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ், ஒய்யில் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த டொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டாக எக்ஸ்ன்னு மீன் பண்ணுவாங்க. அண்ட் ஒய்ங்கிறத கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க, ஒய்ன்னு மீன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபங்க்ஷனுமே எக்ஸ், ஒய் அப்படிங்கிற ஆர்டரில் தானே எடுத்து எழுதுவோம். ஸோ அந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே டொமைனோட வேல்யூ, அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் எல்லாமே கோடொமைனோட வேல்யூ. ஸோ அதை நம்ம இங்கே பிரித்து எழுதிக்கலாம். 1, 2, 3, 5, 4. ஸோ எப்படி வந்துச்சுன்னு புரியுதுங்களா. இதில் இருக்கிற எக்ஸ் எல்லாமே என்னது ஏ, அண்ட் ஒய் எல்லாமே பியோட வேல்யூ. ஸோ பி என்ன இருக்குது பாருங்கள், 2, 2, அகெயின் 2, 3, 4. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஆகும்போது நம்ம அது ஒன்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ஓகேங்களா. ஏன்னா சில எலிமெண்ட் வந்து சேம் இமேஜோட மேப்பிங் ஆகும். ஆனால் அங்கே இருக்கிற எலிமெண்ட் என்னது, ஒரு எலிமெண்ட்டு தான், 2ங்கிற ஒரு எலிமெண்ட்டு தான். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்குது. ஓகேங்களா. அதனால் 2 வந்து 3 டைம்ஸ் எழுதக்கூடாது, ஒன்ஸ் மட்டும் தான் எழுதணும். 2, 3, 5. ஸோ பிங்கிறத எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது, ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராமில் டொமைன் அண்ட் கோடொமைன் எடுத்து எழுதியாச்சு. ஃபங்க்ஷன் எஃப் மேலே மென்ஷன் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ 1 எதோட ஃபங்க்ஷன் ஆகுது, 2ஓட. ஸோ 1 மேப்பிங் டு 2, 2 மேப்பிங் டு 2, 3 மேப்பிங் டு 2, 4 மேப்பிங் டு 3, 5 மேப்பிங் டு 5. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த மாதிரி ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன சப்டிவிஷன், டேபிள் ஃபார்மில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ டேபிள் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க,
எக்ஸ் அதோட ஃபங்க்ஷன். ஸோ வாட் இஸ் த எக்ஸ்? இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் என்னது எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸோட ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ எக்ஸ் 1 2 3 4 5 அப்படிங்கிற எலிமெண்ட்டோட ஃபங்க்ஷன் என்னது? 1ஓட ஃபங்க்ஷன் 2, அகெயின் 2ஓட ஃபங்க்ஷன் என்னது? 2 தான். 3ஓட ஃபங்க்ஷனும் 2 தான். ஸோ இல்லைங்களா, எழுதியாச்சு. 4ஓட ஃபங்க்ஷன் 3. ஸோ 4ஓட ஃபங்க்ஷன் 3. 5ஓட ஃபங்க்ஷன் என்னது? 4. ஸோ ஒரு எலிமெண்ட்டு அதோட ஃபங்க்ஷன் தான் அது எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அதோட வேல்யூ இந்த மாதிரி டேபிள் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அது டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். நம்மளுக்கு வந்த பாயிண்ட் என்ன? அது கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இந்த டேபிள் ஃபார்ம் வச்சே போடலாம் பாருங்கள். ஸோ நமக்கு வந்துக்கிற வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ? 1 2 3 4 இங்கே வந்து 5ஓட முடியுது. யூஸ் பண்ண எலிமெண்ட் பாருங்களேன், எல்லாமே வந்து 5க்குள்ளே தான் இருக்குது. இங்கே 1 2 3 4 5, இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 3 4. ஸோ எல்லாமே நான் அது 5க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் என்ன பண்ணிக்கலாம்? 1 2 3 4 5 வரைக்கும் கொடுத்துக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் 6 கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5 எக்ஸ்லையும் ஒய்லையும் 1 2 3 4 5 6 ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? கீழே வந்து நீங்கள் வந்து வேல்யூவை பாயிண்ட் பண்ணணும். ஏன்னா சில இதில் வந்து ஈவனாக இருக்கலாம், சிலது வந்து 15 கூட ஆன்சர் வரலாம். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஸோ 3ஓட மல்டிபிளில் எல்லா ஆன்சரும் வரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கீழே நீங்கள் வந்து எக்ஸோட வேல்யூ கொடுத்துக்கலாம் அண்ட் ஒய்யோட வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது? 1 2 இல்லைங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 2 பார்க்கணும். ஸோ 1 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே பாயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 2. ஸோ 2 இங்கே, ஒயில் 2 இங்கே. ஸோ 2 2. நெக்ஸ்ட் வந்து என்னது? எக்ஸில் 3, ஒயில் 2. ஸோ எக்ஸ் என்னது? 3 இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ 3, ஒயில் வந்து 2க்கு நேராக. ஸோ 3 2. ஸோ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், செகண்ட் எலிமெண்ட் ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். 4 3ல் ஃபஸ்ட் என்னது? 4 வந்து என்னது? எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம பார்க்கணும். 4க்கு நேராக அண்ட் 3 இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ 4 3 அண்ட் 5 4. ஸோ இந்த மாதிரி கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுறது கிராஃப் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின். Show that the function f from n to n defined by f of x equal to 2x minus 1 is 1 to 1 but not on 2. ஓகே, கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் என்னது? n to n. ஸோ கொஸ்டினில் இந்த மாதிரி கேபிட்டல் n கொடுத்துருந்தாங்கன்னா அது எதை மீன் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பரை மீன் பண்ணும். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் என்னது? இது ஸ்டார்ட் ஃப்ரம் 1 இல்லைங்களா? ஸோ 1 2 3 4 5 எக்ஸெட்ரா இன்ஃபைனைட் வரைக்குமே என்னது? நேச்சுரல் நம்பர் இல்லைங்களா? இந்த ஃபங்க்ஷன் அது n to n அப்படின்னா நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் f of x equal to 2x minus 1. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என்னது? நேச்சுரல் நம்பர் இல்லைங்களா? ஸோ நேச்சுரல் நம்பரை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 பட் நாட் ஆன் 2 அப்படிங்கிறத நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1 to 1 ஃபங்க்ஷனாக நமக்கு தெரியும் என்னது? டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அதாவது ஒரு எலிமெண்ட்டோட தான் அது மேப்பிங் ஆகியிருக்கணும். 2 எலிமெண்ட்டோட 2 இமேஜோட மேப்பிங் ஆகியிருக்கக்கூடாது இல்லைங்களா? பிங்கிற கோட் டொமைனில். அண்ட் நாட் ஆன் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன் 2 ஃபங்க்ஷனாக என்னது? பிங்கிற கோட் டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன? அது ப்ரீ இமேஜ் இருக்கணும். அதாவது எல்லா எலிமெண்ட்டும் மேப்பிங் ஆகி இருக்கணும் பிங்கிற எலிமெண்ட் ஓகேங்களா? பிங்கிற கோட் டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் மேப்பிங் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 1 to 1 பட் நாட் ஆன் 2ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது பியில் இருக்கிற கோட் டொமைனில் எல்லா எலிமெண்ட்டும் மேப்பிங் ஆகாது, சம் எலிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணணும். அண்ட் 1 to 1 ஃபங்க்ஷனுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் n to n. ஸோ n அப்படிங்கிறது என்னது? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா என்னது? 1 2 3 4 எக்ஸெட்ரா இன்ஃபைனைட் வரைக்கும். ஸோ n அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, and what is the given function f of x equal to 2x minus 1. ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு
இந்த என்னங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ என் தான் என்னது டொமைன் இல்லைங்களா. ஸோ என்ன தான் டொமைன் அண்ட் கோடொமைன் ரெண்டுமே என்னது என் தான். ஸோ என்னங்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். டொமைனோட வேல்யூ f(x) = 2x - 1ங்கிறதுல x இருக்கிறதுல 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். f(1) = x இருக்கிறதுல 1. ஸோ 2 × 1. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணிக்கணும். ப்ராக்கெட் யூஸ் பண்ணும்போது அதுவுமே என்ன அந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. -1. ஸோ 2 × 1 என்னது 2 -1 and 2 - 1 என்னது 1. 2 - 1 1. நெக்ஸ்ட் சேம் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். f(2) = 2x இல்லைங்களா. 2 × 2 - 1. ஸோ 2 × 2 என்னது இது ப்ராடக்டில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. ப்ராக்கெட்ஸில் இருந்துச்சுன்னா அது என்னது மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 2 × 2 4 - 1. ஸோ 4 - 1 என்ன பண்ணணும் டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். ஸோ 4 - 1 3. பிக்கஸ்ட் நம்பர் என்னது 4. அதோட சைன் என்னது ப்ளஸ். ஸோ +3. ஸோ 4 - 1 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து f(3) கண்டுபிடிக்கலாம். இங்கே எக்ஸ்க்கு பதிலாக 3ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ f(3) = 2 × 3 - 1. ஸோ எக்ஸுங்கிறதுல 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 3s are என்னது 6. 6 - 1. ஸோ 6 - 1 என்னது what is the value 5. டிஃப்ரெண்ட் சைன் உள்ள நம்பரை நம்ம ஆடோ இல்லை சப்ராக்ஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அதை சப்ராக்ஷன் பண்ணணும். சேம் சைனாக இருந்தால் அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். ஸோ 6 - 1 சப்ராக்ஷன் பண்ணி 5 வரும். ஸோ பிக்கஸ்ட் நம்பரோட சைன் அது 6ஓட 6 தானே பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அதோட சைன் என்னது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் தான் வரும் +5. f(4) எக்ஸுங்கிறதுல 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f(4) = 2 × 4 - 1. ஸோ 2 4s are என்னது 8. 8 - 1. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும்போது சப்ராக்ஷன் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ 8 - 1 7 +1 +7. ஏன்னா 8ஓட சைன் என்னது ப்ளஸ். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி சைன் வந்து ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன் எப்பயுமே அடிஷனாக இருக்கலாம் சப்ராக்ஷனாக இருக்கலாம் சேம் சைன். அதாவது சைன்னா என்னென்னு சொல்லுவாங்க இந்த முன்னாடி வர ப்ளஸ் இல்லை மைனஸ் அதுதான் சொல்லுவாங்க. ஸோ 2 எலிமெண்ட்டுக்கு சேம் சைன் வருது ப்ளஸ் வருது மைனஸ் வருது அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைன் பண்ணணும். அண்ட் சப்ராக்ஷன் பண்ணும்போது சேம் அதே தான் டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும்போது சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். நெக்ஸ்ட் வந்து f(5) = 2 × 5. ஸோ இது சேம் எக்ஸ்க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 5s are என்னது 10 - 1. ஸோ 10 - 1 என்னது 9. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருது தான் ஃபங்க்ஷன் இல்லைங்களா. அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஆர்டர்டு ஃபார்மேட்டில் எடுத்து எழுதிக்கலாம். 1, 1 அதாவது 1ஓட ஃபங்க்ஷன் 1 2ஓட ஃபங்க்ஷன் 3 3ஓட ஃபங்க்ஷன் 5 4ஓட ஃபங்க்ஷன் 7 5ஓட ஃபங்க்ஷன் 9 இல்லைங்களா. ஸோ அதை எப்படி எழுதலாம் x, y அப்படிங்கிற ஆர்டரில் எப்படி 1, 1 2, 3 3, 5 4, 7 5, 9. ஸோ இந்த வந்த ஆன்சர்ஸை நம்ம இந்த ஃபங்க்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஓகே இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 பட் நாட் ஆன் டூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அப்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம வந்து ஆரோ டயக்ராமில் போடும்போது தான் நம்மளால் அது வந்து 1 to 1 ஆன் to 1 கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நார்மலாக அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் அதாவது இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணி ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே மீன் பண்ணாமல் நார்மலாக அது 1 to 1 அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சி தான் அது 1 to 1 ஆன் டூவா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வாட் எவர் இன்டூ ஃபங்க்ஷனாக கேட்கலாம். எந்த ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் ஆரோ டயக்ராம் வரைஞ்சி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நம்மளுக்கு டொமைன் அண்ட் கோடொமைனில் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன் n to n சொல்லியிருக்காங்க. ஸோ டொமைனும் கோடொமைனும் சேம் அப்படின்னா அது நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பரை இங்கே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா. ஸோ டாட் வச்சுக்கலாம். அண்டு கோடொமைன்லேயும் சேம் டாட் வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா f(5) வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நேச்சுரல் நம்பரில் 5 வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து நிறையா இருக்குது நேச்சுரல் நம்பர். ஸோ எல்லாத்துக்கும் நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 4 அப்படி இல்லைன்னா 5 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு
அதை மட்டும் மேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாட் டாட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னோட மேப்பிங் ஃபங்க்ஷன் என்னது? 1 மேப்பிங் டு 1, 2 மேப்பிங் டு 3, 3 மேப்பிங் டு 5, 4 மேப்பிங் டு 7. ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்னது? இங்கே இருக்கிற எலமெண்ட்டுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஸோ 1 வந்து என்னது? மேப்பிங் டு 1 மட்டும்தான். இன்கேஸ் 1 வந்து மேப்பிங் டு 2 அப்படின்னா அது வந்து நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. அது என்ன ஃபங்க்ஷன்? many-to-1 ஃபங்க்ஷன். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் நம்ம? many-to-1 ஃபங்க்ஷன். ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்னது? ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அதோட ஃபங்க்ஷனை அதோட இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1ஓட இமேஜ் 1, 2ஓட இமேஜ் 3, 3ஓட இமேஜ் 5, 4ஓட இமேஜ் 7. ஸோ இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? 1-to-1 ஃபங்க்ஷன். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க? இஸ் 1-to-1. அது வந்து என்னது? கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் 1-to-1 பட் நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன் டூ இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஆன் டூனா என்னது? இந்த பி ஏதோ ஒரு பிங்கிற டொமைன் சொல்லலாம். இங்கே என்னன்றதுனால என்னங்கிற கோடொமைன், என்னங்கிற கோடொமைன். இந்த கோடொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இருக்கணும், மேப்பிங் ஆகியிருக்கணும். இந்த ப்ரீவியஸ் டொமைனோட மேப்பிங் ஆகியிருக்கணும். இந்த கோடொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும்? ஒரு இமேஜ், ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரீ இமேஜ் இல்லை அப்படின்னா அது வந்து என்னது? நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 அடுத்து நிறைய எலிமெண்ட் வரலாம். அப்போது இந்த மாதிரி எலிமெண்ட்லாம் மிஸ் ஆகுது, நடுவில் மேப் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? நாட் ஆன் டூ. ஏன்னா அது என்ன ஃபங்க்ஷன்? அது இன்டூ ஃபங்க்ஷன். அப்போ ஆன் டூனா என்னது? எல்லாமே மேப்பிங் ஆகி இருக்கணும். ஸோ அது என்னது? நாட் ஆன் டூ. ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜ். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கிறதுனால அது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். ஹியர் ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். ஸோ ஆன் டூ ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன் சொல்லுவாங்க. ரேஞ்ச்னா என்னது? எந்தெந்த எலிமெண்ட்டெல்லாம் அந்த பிங்கிற கோடொமைனில் மேப்பிங் ஆகியிருக்கோ அந்தந்த எலிமெண்ட்டெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7 எல்லாம் என்னது? ரேஞ்சுங்கிற செட் ப்ராக்கெட்டில் வர எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்டு ஈக்குவல் டு அந்த கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட். அப்போது இங்கே ஃபங்க்ஷன் ஆகியிருக்கிறது 4 எலிமெண்ட் இல்லைங்களா? ஈக்குவல் டு இந்த ஆல் எலிமெண்ட்டை நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நிறைய எலிமெண்ட் வந்து அது அந்த செட்டில் இல்லை, ஃபங்க்ஷன் ஆகலை. அது வந்து ஈக்குவல் கிடையாது. அது வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிற எலிமெண்ட்டும் அந்த கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது அது ஒரு ஆன் டூ அப்படிங்கிறது தான் அதோட டெஃபனிஷன் பாயிண்ட்டு. ஸோ இங்கே என்னது? ரேஞ்ச் வந்து நாட் ஈக்குவல் டு கோடொமைன் இல்லைங்களா? இந்த 4 எலிமெண்ட்டு ஈக்குவல் டு ஆல் எலிமெண்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. திஸ் ஃபங்க்ஷன் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 பட் நாட் அண்ட் ஆன் டூ. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Next வந்து 5th question. Show that the function f from n to n defined by f of m equal to m square plus m plus 3 is 1-to-1 function. So same அதே தான், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் என்னது? n to n, அதாவது நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? இந்த ஈக்குவேஷன் f of x equal to m square m plus 3. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனை. ஸோ சேம் அதே தான், என்னோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னென்னா நமக்கு தெரியும், நேச்சுரல் நம்பர். ஸோ டொமைனும் நேச்சுரல் நம்பர்னால் கோடொமைனும் நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் என்னது எடுத்து எழுதிக்கலாம், n ஈக்குவல் டு 1 2 3 4 5 எக்ஸட்ரா டாட் வச்சுக்கலாம். ஏன்னா அது இன்ஃபைனைட் வரைக்குமே அது நேச்சுரல் நம்பர். நம்ம அதில் வந்து ஒரு 5 அப்படின்னா 4 வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் f of m equal to m square plus m plus 3. ஸோ கிவன் ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கணும். அண்ட் இந்த ஈக்குவேஷனில் டொமைனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் டொமைன்? n. இந்த ஃபர்ஸ்ட் செட்டு தான் என்னது? டொமைன். நம்மளுக்கு டொமைன் கோடொமைன் இந்த கொஸ்டினில் சேமாக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டின்லையுமே சேமாக கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற அந்த செட்டு தான் அது டொமைன். ஸோ அதில் இருக்கிற வேல்யூ தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். ஸோ 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எம்ங்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும்? 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், அண்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும், 3 4 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ எம்ங்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எம் ஸ்கொயருங்கிறதுல 1 ஸ்கொயர் ப்ளஸ் எம்ங்கிற இடத்துல 1 ப்ளஸ்
ஃப்ரீ. ஸோ ஓகே, 1 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதுவோம்? 1 into 1, 1 ஸ்கொயர் அப்படி தானே எழுதுவோம். ஸோ 1 into 1 என்னது? 1 தான். ஸோ 1 plus 3 equal to 5. நெக்ஸ்ட் எம்ங்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 2 equal to இங்கே m ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3, இங்கே எம்ங்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் 2 ஸ்கொயரை நம்ம எப்படி ப்ராடக்ட் பண்ணுவோம்? 2 into 2. அப்போது 2 into 2 ஆனது 4 ப்ளஸ் 2 இந்த ப்ளஸ் 3 ரிமைனிங் டேர்ம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 9. 4 ப்ளஸ் 2 6, 6 plus 3 9. நெக்ஸ்ட்டு f of 3 equal to 3 ஸ்கொயர், எம்ங்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 3 equal to இங்கே m ஸ்கொயர் இருக்கிறதுனால 3 ஸ்கொயர், இங்கே m இருக்கிறதுனால 3 plus 3. ஸோ 3 ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணணும்? 3யை 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அதுதான் ஸ்கொயருக்கான மீனிங். சில பேர் என்ன பண்ணுவாங்க? 3 into 2ன்னு ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அது தப்பு. அதாவது பவர் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த எலிமெண்ட்டை எத்தனை டைம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 3 ஸ்கொயர் அப்படிங்கிறத 3 into 3ன்னு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஸ்கொயரை ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணணும்? 3 into 3. ஸோ 3 3s are என்னது? 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ரிமைனிங் டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 9 ப்ளஸ் 3 என்னது? 12, 12 ப்ளஸ் 3 15. நெக்ஸ்ட் 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 4 equal to எம்ங்கிறதுல 4 ஸ்கொயர் ப்ளஸ் எம்ங்கிறதுல 4 ப்ளஸ் 3. ஸோ 4 ஸ்கொயர்னா என்னது? 4ரை 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அதுதான் அதோட பவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ 4 into 4 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 இந்த ரிமைனிங் டேர்ம் எழுதியாச்சு. ஓகேங்களா? அப்போ 16 ப்ளஸ் 4 என்னது? 20, 20 ப்ளஸ் 3 23. ஸோ இந்த மாதிரி அதாவது நம்ம டொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டை தான் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கிவன் இந்த ஈக்குவேஷனில் டொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு டொமைன் என்னவா இருக்குது? நேச்சுரல் நம்பராக இருக்குது. எல்லா வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 4 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட் டாட் கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறமா அடுத்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் என்னது? இந்த மாதிரி டாட் கொடுக்குறது. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 1ஓட ஃபங்க்ஷன் என்னது? 5. ஸோ 1, 5, 2, 9, 3, 15, 4, 23. ஸோ கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியாச்சு. நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 1-to-1 on2 இன்டூ எனி ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை ஏரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது தான் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் நம்ம கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கலாம்? ஏரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ n to n என்னங்கிற டொமைனோட வேல்யூ என்னது? 1 2 3 4 5 எக்ஸட்ரா அப்படியே இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்கா. ஸோ அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 1 இஸ் மேப்பிங் டு 5 இல்லைங்களா? ஸோ 1 இஸ் மேப்பிங் டு 5, 2 இஸ் மேப்பிங் டு 9, 3 இஸ் மேப்பிங் டு 15 இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து இந்த கிராஃபில் வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இங்கே மாதிரி டாட் டாட் போட்டுக்கலாம். ஆனால் இந்த பாயிண்ட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 9க்கு அப்புறம் டாட் டாட் வச்சுட்டு 15 போட்டுட்டு அகெயின் டாட் டாட் வச்சுட்டு 23 பண்ணிக்கலாம். ஏன்னா நடுவில் எலிமெண்ட் வருதுன்றதை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இல்லைனா வேல்யூஸ் கூட எடுத்து எழுதிக்கலாம். 5 9 15 23 போட்டுட்டு டாட் டாட் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 இதுவும் என்ன பண்ணணும்? கிராஃபில் மேப் பண்ணணும். இங்கே 2 பாயிண்ட் தான் மேப் ஆகியிருக்கு. நீங்கள் ரிமைனிங் 2வும் என்ன பண்ணணும்? மேப் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னது? ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது. 2க்கு 9 and 3க்கு 15, 4க்கு 23. ஸோ யூனிக் எலிமெண்ட்டுக்கு யூனிக் இமேஜ் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலே அது என்னது? ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லைங்களா? ஓகே, from the diagram different element in domain n have different image in codomain n. ஓகேங்களா? ஸோ அப்போ டொமைனுங்கிற எண்ணில் இருக்கிற டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்குன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. ஸோ இமேஜ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லையும் சரி நிறைய எக்ஸாம்ஸ்லையும் பார்த்துருந்தோம். இந்த 1ஓட இமேஜ் தான் 5, 5ஓட ப்ரீ இமேஜ் 1. ஓகேங்களா? ஸோ இமேஜ்னால் என்னது? ஒரு எலிமெண்ட்டோட அதோட ஃபங்க்ஷனை தான் என்னென்னு சொல்லுவாங்க? இமேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ஃபங்க்ஷன் வேல்யூட ப்ரீ இமேஜ் தான் அந்த எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, the function is 1-to-1 function.
Next, sixth question, let a equal to 1, 2, 3, 4 and b equal to n. Let f equal to a function from a to b defined by f of x equal to x cube. Then find in சொல்லு 2 subdivision question கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி அப்படிங்கிற ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏங்கிறது டொமைன், பிங்கிறது கோடொமைன். அந்த ஃபங்க்ஷன் எதுக்குலேருந்து எதுக்கு ஏ டு பின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏங்கிறதுக்கான எலிமெண்ட் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க அண்ட் பி ஈக்குவல் டு என்னு மீன் பண்ணிட்டாங்க. ஸோ பிங்கிற கோடொமைனுக்கான எலிமெண்ட் கொடுக்கல, டேரெக்டாக என்னன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னன்னு நமக்கு என்னன்னு தெரியும், நேச்சுரல் நம்பர். ஸோ 1 2 3 4 5 எக்ஸட்ரா இன்ஃபைனட் வரைக்கும் அது நேச்சுரல் நம்பர். ஸோ அப்போ பி ஈக்குவல் டு என்னது, நேச்சுரல் நம்பர். ஓகே, இந்த ஏங்கிற எலிமெண்ட்டை இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட ரேஞ்சு, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிக்கிற ஃபங்க்ஷன் என்ன டைப்புங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிவன் ஏ எடுத்து எழுதிக்கலாம், பிங்கிற செட். ஓகேங்களா, அண்ட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆல்சோ எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, வாட் இஸ் த ஃபஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படின்றது என்னது, அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ, எந்தெந்த எலிமெண்ட்டெல்லாம் ஃபங்க்ஷனில் வந்து மேப் ஆகுதோ கோடொமைனில் அதுதான் ஃபங்க்ஷன் ரேஞ்சுன்னு சொல்லுவோம், ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனில் வர வேல்யூ தான் என்ன அது ஒரு ரேஞ்ச். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும், அப்போ தான் நம்மளால் ரேஞ்ச் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், இதான் கிவன் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிட்டு அதில் ஏவோட வேல்யூ 1 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 1 சப்ஸ்டியூட் பண்ணோம், அப்புறம் 2 3 4 இந்த 4 வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸுக்கு இடத்துல 1, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 கியூப். ஸோ 1 கியூப் அப்படின்றத நம்ம எப்படி எழுதணும், 3 டைம்ஸ் 1 எழுதணும், 1 into 3 கிடையாது, 3 டைம்ஸ் 1 ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ 1 into 1 into 1. ஸோ 1 into 1 என்னது, 1 into 1. ஸோ 1 into 1 1. நெக்ஸ்ட் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 கியூப். ஸோ 2 கியூப் என்ன பண்ணணும், 3 டைம்ஸு 2 ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ 2 into 2 into 2. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டு பேரை வந்து ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். 2 into 2 என்னது 4, ரிமைனிங் 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் into 2. அகெயின் இதை ப்ராடக்ட் பண்ணலாம், 4 2s are 8. நெக்ஸ்ட் எக்ஸ்க்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 கியூப். ஸோ 3 கியூப் என்ன பண்ணணும், 3யை 3 டைம்ஸ் எழுதணும், 3 into 3 into 3. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டு பேரை ப்ராடக்ட் பண்ணிக்கலாம், 3 into 3 என்னது 9 into 3. ஸோ 9 3s are 27. நெக்ஸ்ட் எக்ஸுங்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 கியூப் ஈக்குவல் டு 4 into 4 into 4. ஸோ 4 into 4 என்னது 16 into பேலன்ஸ் 4. ஸோ 16 into 4 என்னது 64. ஓகே, நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனில் வந்த வேல்யூ தான் என்னது, அதோட ரேஞ்ச். ஏன்னா இந்த எலிமெண்ட்டை தானே நம்ம பியில் மேப் பண்ணுவோம், இந்த வேல்யூ தானே நம்ம மேப் பண்ணுவோம். ஸோ பிங்கிற கோடொமைனில் எந்தெந்த எலிமெண்ட்லாம் மேப் ஆகுதோ அதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம எந்தெந்த எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு மேப் பண்ணுவோம், ஃபங்க்ஷனில் வந்த வேல்யூ தான் மேப் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஃபங்க்ஷனில் வந்த வேல்யூ தான் என்னது, ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஒரு த வேல்யூ 1 8 27 64. இதுதான் என்னது, ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அது என்ன ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு ஆரோ டயக்ராம் போடணும் இல்லைங்களா, அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாட் இஸ் த கிவன் ஃபங்க்ஷன், 1 is mapping to 1 அப்படின்னா 1, 1 2, 8 3, 27 4, 64. ஸோ இதுதான் நம்ம மேப் பண்ணணும். இங்கே வந்து 1 2 3 4. இங்கே வந்து நமக்கு வந்த வேல்யூஸை நம்ம எழுதிக்கலாம். ஸோ 1 is mapping to 1, 2 is mapping to 8, 3 is mapping to 27, 4 is mapping to 64. இங்கே வந்து 4க்கு கீழே டாட் டாட் வரக்கூடாது, அண்ட் இங்கே மட்டும் டாட் டாட் வரணும் கோடொமைனில் மட்டும். ஏன் அப்படின்னா பிங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்ன்றது இன்ஃபைனட் வரைக்கும்,
ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், மேப் பண்ணியாச்சு இல்லைங்களா. இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ யூனிக் எலமெண்ட்டுக்கு யூனிக் இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது என்ன, இட் இஸ் அ ஒன்-டு-ஒன் அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இன்டூ ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், இந்த பீங்கிற கோடொமைன் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கிற எலமெண்ட்டு சில எலமெண்ட் வந்து நான் அது மேப்பிங் ஆகியிருக்காது, ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகியிருக்காது, அதுக்கு வந்து ஒரு ப்ரீ இமேஜ் இருக்காது அப்படின்னு அர்த்தம். என்ன, நம்மளுக்கு கோடொமைன்றது நேச்சுரல் நம்பர். அப்போ என்ன, அது 1 2 3 4 5 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. இங்கே 1 மேப்பிங் இருக்குது, 8 மேப் இருக்குது ஆகியிருக்கு. இன்பிட்வீனில் இருக்கிற எலமெண்ட் என்ன ஆச்சு, மேப்பிங் ஆகலை. ஸோ இந்த மாதிரி மேப்பிங் ஆகாமல் எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்ட்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது டியூரேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா சில ஸ்டூடெண்ட்ஸால் ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ லாங் வீடியோஸை ப்ளே பண்ணுறது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் பார்ட்டாக வந்து இந்த ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே செகண்ட் பார்ட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.